வணக்கம்பா. நான் யார் தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. நான் தான் ஒரு மனத்தத்துவ டாக்டர். இதோ இருக்கானே இவன் தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோவை பார்த்தான். அதுக்கப்புறம் மூச்சு பேச்சே இல்லாம ஆயிட்டான்பா. இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. தம்பி தம்பி இந்த உலகத்துல யாருக்குமே பொறுப்பு இல்லை. தம்பி யாருப்பா நீ? நான் தான் அம்பி. நல்லா பாக்கிறதுக்கு புண்ணியா தம்பி மாதிரி இருக்கிற. நீயாடா அம்பி? ஏன் அப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியல டாக்டர். தெரியலையா? அப்படியே ஒரு மாதிரி உள்ள குத்துது. உள்ள குத்துதா? சரி சரி, நீ கவலைப்படாதீங்க. இப்ப நான் வந்து உங்களை 5 வயசுக்குள்ள கூட்டு போறேன். பாருங்க, இப்ப உங்களுக்கு 5 வயசு. அவனே பாடுவான். இப்ப உங்களுக்கு 5 வயசு. இப்ப உங்களுக்கு 5 வயசு. எங்க போற? அமைதி அமைதி. என்ன பண்றீங்க? சிங்சாங் படம் பார்க்கறாங்க. இந்த லோகத்துல யாருக்குமே அக்கறை இல்ல. அக்கறை இல்லையா? ரேஷன் கடையில சக்கரை இல்ல. தெரியும் தெரியும். அடுத்து எதனால சூப்பர் சிங்கர் பார்த்து இந்த மாதிரி ஆனீங்க சொல்லுங்க சார். இப்ப பொதுவா ஒரு சேனல் எடுத்துக்கிட்டா என்ன ஷோ போடுவாங்க? டான்ஸ் ஷோ போடுவாங்க, காமெடி ஷோ போடுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுற ஷோ போடுவாங்க. ஆனா இது மொத்தத்தையும் ஒரே ஷோல போடுறோம். எந்த ஷோல? இதோ இந்த ஷோ சூப்பர் சிங்கர்ல. ஆங்கரிங்னா என்ன பண்ணுவா? ஆங்கரிங்னா என்ன பண்ணணும்? லிங்க் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பான்சரை பத்தி பேசணும், அதுக்கப்புறம் பாட்டு பாடுறவங்கள கூப்பிடணும். இதுதான் பண்ணணும். அதுதானே லட்சணம். ஆமா லட்சணம், அதான் லட்சணம். ஆனா அவங்கள பாட்டு பாடுங்க கூட்டிட்டு 1/2 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசி உங்க அப்பா யாரு, நீ எப்படி இருக்க, அவங்க நல்லா இருக்காங்களா, அவன் ஒரு பாட்டு. என்ன கந்தசாமி பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டி விடுறேன் மேடம் மேடம். ஓ சாரி மேடம், சாரி மேடம். யார் நீங்க? நான் தான் அன்னியன். நான் அம்பி கிட்ட பேசணும், நீங்க போறீங்களா? அம்பி வர மாட்டான். பேசனா பேசும், ஒரு 10 நிமிஷம் பேச தேவையில்லை அடிக்காது. அம்பி குட்டி சொல்லுங்க. எதனால இந்த மாதிரி ஆச்சு சொல்லுங்க, என்ன ஆச்சு? அது அம்பிட்ட கேளு. சொல்லுங்க, ஏன் இந்த சூப்பர் சிங்கர் செட்டை வந்து வெறுக்கிறீங்க? ஏன் இப்படி ஆக்குறீங்க? ஏன் இந்த கோபம்? எதனால இப்படி பண்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. சரத்த நான் தான்டா அண்ணியனு. சரி நீ ஒரு தடவை என்ன கேளு. இப்ப ஓகேவா? சொல்றேன்ப்பா. ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறீங்க. ஆனா 30 நிமிஷத்துக்கு கமெண்ட் மட்டுமே கொடுக்குறீங்க. எத்தனை சிக்கல், எத்தனை இன்னல், எத்தனை பட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் நான் ரகுவரன் தம்பி என்ன ரகுவரன் வராரு? 2மே சங்கர் படம் தானே. அங்க பாருங்க, ஒரு குட்டி குழந்தை அந்த பையனுக்கு வைசாலின் பேர் வச்சுட்டு. வைசாலி இல்ல, வைசாகன். இந்த மாதிரி பேசுறேன் வச்சு எம்மாராத வயசு எடுக்க வந்தேன். ஏய் அண்ணி என்ன நீ திருப்பி அடிக்கலாம்டா லூசு. அண்ணி என்ன நீ தாண்டா அடிக்கணும், நீ தாண்டா கோவம் பண்ணணும், நீ தாண்டா கத்திக்கணும். ஏய் சமயா பண்றான்டா வேற லெவல்ல. நீ அம்பியாவே பண்ணு. இந்த லோகத்துல யாருக்குமே அக்கறை இல்லை. ஏ மச்சான் ரெமோடா. ஏய் ட்ரிப் பண்ணு. அண்ணியன் ஏன் இப்படி பண்றீங்க? அண்ணியனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணியனை கண்ட்ரோல் பண்ணனா வந்தே ஆகணும். புண்ணியா வந்துருமா?
புண்ணியா வந்துருமா புண்ணியா வந்துட்டாங்க அங்கேருந்து வாமா திரும்ப நீ ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்ட மாத்தணும்ல சரி அவ்வளவு பெரிய பூ எதுக்கு எவ்வளவு பெரிய தொட்டில எவ்வளவு பெரிய பூஜை வைக்க முடியும் பூவாலே அடிச்சிடுவேன் Hey, புண்ணியா எப்படி இருக்கு எதுக்கு ஷாருக் கான் Fine, how are you? Hey, புண்ணியா Yeah. I am coming here உன் பாட்டு கேட்க Oh, okay. Oh, So who are you? hey, I am Remo. 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 Oh. சரி அப்படியே ஒரு ரேம்பாக் பண்ணு Remo. வெயிட் பறகுடு சூப்பர் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு மா 3 வாரம் எச்சமா எச்ச தள்ளிக்கிறா தள்ளிவா அவன் வாரலாப்ல பண்ணி விடு யாரு பாது புண்ணியா அந்த புண்ணியாவா ரெமோ அண்ணியன் அம்பி ரெமோ அண்ணியன் அம்பி பா பினிஷ் இப்படிப்பட்ட ஒரு ரெமோ அணியன் நம்பிக்காக புண்ணியா நீ பாட்டு பாடியே அவ்வளோ. Let's hear it for Punya, ladies and gentlemen.